மகேஷ் ஆனந்தி கல்யாண ஏற்பாட்டுக்கு முழு காரணம் வார்டன் தான்னு தெரிஞ்சு கோவப்பட்ட பார்வதி, அவங்களோட சண்டை போடுறதுக்காக ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டிட்ட வார்டன பத்தி தரக்குறைவா பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வார்டனும் அங்க வர, என் பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்யறதுக்கு நீங்க யாரு? நீங்க தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. இனிமே ஆனந்திக்கும் என் பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வார்டன்ட்ட கோவமா சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பார்வதி ஹாஸ்டலுக்கு போய் வார்டன்ட்ட சண்டை போட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மகேஷோட அப்பா, நீ எதுக்குமா அங்க அவங்களோட போய் தேவையில்லாம சண்டை போடுறேன்னு அட்வைஸ் பண்றாரு. என்ன நடந்தாலும் ஆனந்திக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பேன்னு முடிவோட இருக்காங்க வார்டனம்மா. ஆனந்தியை தனியா சந்திச்சு தன்னோட காதலை சொல்லணும்னு முடிவு செய்யும் மகேஷ் வார்டன்ட்ட உதவி கேட்குறாங்க. நான் ஆனந்தியை தனியா சந்திக்கணும், நீங்க எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்க, ஆனந்திக்கு வார்டனம்மா ஃபோன் பண்றாங்க. நீ என் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமான்னு வார்டன் கேட்க, இல்ல மேடம், நான் வேற இடத்துக்கு ஒரு வேலையா போறேன்னு ஆனந்தியும் மறுக்கிறாங்க. ஆனந்தி எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் ஆனந்தி போற இடத்துக்கு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அன்புவை தான் ஆனந்தி லவ் பண்றாங்கிற விஷயம் தெரியாத மகேஷ் எப்படியாச்சும் ஆனந்தியை அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு உறுதியா இருக்கிறாரு.